சக்கம்பட்டிலேருந்து வந்தோம். எங்கே இருக்குது சக்கம்பட்டி? இங்கே ஆண்டிவட்டி பக்கத்தில். சரி, அங்கேருந்து வந்தோம். கால் முன்னாடி இல்லை, உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சு இந்த பொண்ணுக்கு? காலையில் எந்திரிச்சு எவ்வளோ நாளைக்கு ஒரு கால் வலிச்சு. முதல்ல எவ்வளோ நாளைக்கு முதல்ல? ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி. சரி. ஒரு கால் வலிக்குங்க, ஒரு கால் அப்புறம் வலிக்குங்க. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கெலாம் போனோம். சரி. அப்புறம் அது இன்னொரு காலை வலிச்சு. எந்த ஆஸ்பத்திரி போனாலுமே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லாத்தான் இருக்குது, ஒன்றும் இல்லைன்னே சொன்னாங்க. சரி, எங்கே போனீங்க? ஜவஹர் ஹாஸ்பிட்டல், மதுரை. மதுரை. சரி, ஜவஹர் ஹாஸ்பிட்டல் போனோம். அப்புறம் அங்கே ஒன்றும் இல்லைன்னாங்க. அப்புறம் சரியா போகாதான், ஒன்றும் பிரச்சனை இல்லாதா போனாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தா காலையில் எழுந்திரிச்சோன்னா ரொம்ப பெண்டாகி, கால் ரொம்ப பெண்டாகி நடக்கும். கொஞ்சம் மணிக்கு நடக்கும். ஓ, சரி சரி. யூரின் போனாலும் கூட உட்காந்து போவாங்க. எப்படி போவேன்? எப்படி நடப்பேன்? காலை முதல்ல அங்கிட்ட இங்கிட்டுமா அங்கேப்பா இங்கே தள்ளி போவாங்க. எப்படி நடப்பேன்? காலையில் எழுந்திரிச்சு உடனே எந்திரிச்சோடனே இந்த மாதிரி நடப்பேன். சரி சார். அப்புறம் எங்கே பார்த்தீங்க? ஜவஹர் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், ப்ரைவேட்டில் நிறைய பேர் இந்த பாபுராயினை பார்த்தாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி தெரியல. அப்புறம் இந்த நோய்க்கு இது மதிலொட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுவரொட்டி சரி சரி கொடுக்கலாம், கொடுத்துக்கிட்டே இருங்க, ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டே இருந்தேன். அவன் கறிக்கார் சொன்னார், சரி இந்த மாதிரி போங்க, நாலாவரத்துக்கு போங்க, அங்கே அவர் என்ன எப்படி இருந்தாலும் எடுத்துருவாரு. சரி சரி. அங்கே அவர் ட்ரீட்மெண்ட்டு எந்த நோயாக இருந்தாலும் பார்ப்பாரு. சரி சரி. போனீங்கன்னா பேராயிரம் அப்படின்னு சொன்னார். சரி சரின்னு மட்டும் நாங்கள் பார்த்துட்டு வரலாம்னு இருந்தால் வர முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் ஒன்றா வந்தோம். சரி சரி. பரவாயில்ல, அந்த அளவுக்கு வந்து பெட்டில் சார் பார்த்தாங்க, பார்த்துட்டு இருக்க சொன்னாங்க. பெட்டில் தான் இருக்கணுன்னாங்க. சரி, நம்ம அதுவும் துணிஞ்சு இருப்போம். எங்களுக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி சரி சரி. இருக்கணுன்ற என்ன சார் சொல்கிறா, ஒரு வேலை சரி ஆஸ்பத்திரி மாதிரி சரியாகாதோ? அதே மாதிரி எல்லாருமே டாக்டர் மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சரியாயிரும் சரியான சாரும் அதே மாதிரி சொல்கிறாங்களோ எனக்கு எங்கள் டவுட்டில் நாங்களே சேர்ந்தோம். அப்புறம் என்ன செஞ்சா, சரி சேர்ந்து நம்மளுக்கு ஒரு முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அப்புறம் பார்த்தா சார் நல்லா ட்ரீட்மெண்ட்டு பரவாயில்ல, ஓரளவுக்கு 10 நாளுக்கு மேலே எங்களுக்கே ஒரு ஆசை வந்துச்சு. நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு ஆசையாக இருந்துச்சு. அப்படிங்களா அப்படியே 10 நாள் 15 நாளுங்கையில் அப்புறம் ஓரளவு கால் அந்த பெண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா 10 நாளில் நல்லா ஆயிடுச்சு. இப்போ சமணம் போட முடியும்? ஃபஸ்ட்டு சமணமே போட முடியாது. சரி, உட்கார முடியாது. டம்முன்னு விழுது. சரி, நின்ற மாதிரி. சரி சார். அப்புறம் என்ன செய்யும், அப்புறம் சார் ட்ரீட்மெண்ட் எடுத்தது. அப்புறம் இப்போ உட்காந்துருவாங்க. உட்காந்து காட்டுங்க. எந்திரிங்க, கொஞ்சம் பின்னா தள்ளி போங்க. உட்காருங்க, எந்திரிங்க, சமணம் போட்டு உட்காருங்க பார்ப்போம். நல்லா சமணம் போட்டு உட்காருங்க. நல்லா சமணம் போட்டு வைங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகலாம்ல, ஸ்கூலில் போய் உட்காரலாம்ல, நல்லா இருக்கு. இப்போ எந்திரிங்க, வேகமாக எந்திரிக்க முடியுங்க. உட்காருங்க. இப்போ தூங்கி எந்திக்கையில் எப்படி எந்திரிப்பீங்க? தூங்கி எந்திக்கையில் இப்போ தூங்கி எந்திக்கையில் நல்லா இருக்குதா? இப்போ அந்த மாதிரி குனிகிறது இல்லை. நல்லா இருக்கா? சரி, வாங்க உட்காருங்க. சரி சரி. இப்போ நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கு. இங்கே வந்து எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? இங்கே வந்து 20 நாள். கரெக்டாக 20 நாள் கரெக்டாக. இப்போ மருந்து சாப்பிட்டுருக்கீங்க? இப்போ மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு சாப்பிட்டோம்னா நல்லா ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நல்ல நம்பிக்கை இருக்கு. சரி சார். நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் இன்னும் நாங்கள் ஆளுங்களை அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. சரி சார். இன்னும் ஆளுங்களை அனுப்பணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. ரொம்ப ஏன்னா அவங்க பாட்டு நம்ம மாதிரி தான் பாட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு போய் நல்லா ஃபியர் ஆகட்டுங்க. சரி சார். ஏது பாவம் அவங்க தெருவில் அவங்க பாட்டுக்கு அந்த ஆஸ்பத்திரி வாசத்துன்னு அலைஞ்சு அவதிப்படணும். நமக்கு ஃபியர் ஆகுதுல்ல, வந்து அவங்களும் பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால நானும் பார்க்குற அளவுக்கு சொல்லிடுவாங்க. சரி சரி. அப்படின்ற ஒரு சரி பரவாயில்ல, இந்த அளவுக்கு உட்காந்து எந்திரிக்க, ஸ்கூல்ல எல்லாம் காலை நீட்டி தான் உட்காரும். சரி சரி சரி. சமணம் தான் போடாது. இப்போ சமணம்